அடேங்கப்பா, இது வெறும் உறவு இல்லைங்க, உங்க சத்யாவுக்காக நான் கொண்டு வந்திருக்கும் புதையல். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் ராஜகுமாரிகள் தான் பிறக்கும் போது கொண்டு வருவாங்க. காமாட்சி அத்தை தன் இனிமையான நாடகத்தனமான பாணியில் பேச்சை தொடங்கினார். அவருடைய கண்கள் ஒரு கை தேர்ந்த வியாபாரியைப் போல ஒலித்தன. என் தாயின் முகத்தில் நம்பிக்கையையும் உதவியற்ற தன்மையும் கலந்த ஒரு உணர்வு இருந்தது. அது அவர் கண்களில் தெளிவாக தெரிந்தது. எங்கள் 2 அறை கொண்ட சிறிய வீடு இன்று இன்னும் அதிக நெருக்கமாகவும் சோகமாகவும் காட்சியளித்தது. அப்பா தன் முன் வைத்திருந்த புகைப்படத்தின் மேல் விரல்களை தடவியபடி காமாட்சி அத்தையை பார்த்தார். அவர் ஆழமான பார்வையுடன், காமாட்சி தங்கச்சி, எங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். நாங்க ரொம்ப சாதாரண மக்கள். எங்களுக்கு புதையல் எல்லாம் தேவையில்லை. என் மகளுக்கு ஒரு நல்லொழுக்கமான குடும்பம் கிடைத்தால் போதும். அதுவே பெரிய விஷயம் என்றார். அதற்கு காமாட்சியத்தை வெற்றிலையை வாயில் போட்டுக்கொண்டே சொன்னார். ஐயா, பையனும் நல்ல மனசு உள்ளவன்தான். தினமும் கோவில்லாம் போக மாட்டான். ஆனா மனசுல கெட்டவனும் இல்ல. ஆனா ஆண்டவன் அவனுக்கு அவ்வளவு பணம் கொடுத்திருக்கான் பாருங்க. அவங்க வீட்டு குழாயை திறந்தா தண்ணிக்கு பதிலா பணம் தான் கொட்டும். பங்களா இல்ல, அது ஒரு அரண்மனை. அவங்க ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க கிட்ட இருக்கிற கார்களை பார்த்தா இந்த ஊர் கலெக்டரே பொறாமைப்படுவான். அவங்க பிசினஸ் நாடு முழுக்க பரவி இருக்கு. உங்க சத்யா அவங்க வீட்டுக்குள்ள கால் வைக்கல, தன்னோட அதிர்ஷ்ட அரண்மனைக்குள்ள கால் வைக்க போறா. தாயின் கண்களில் ஒரு கணம் பாலைவனத்தில் தாகத்துடன் இருப்பவனுக்கு தண்ணீர் தெரிவது போல ஒரு மின்னல் வெட்டியது. நான் கதவின் இடுக்கு வழியாக இவை எல்லாவற்றையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தேன். என் இதயமும் வேகமாக துடித்தது. என் வேண்டுதல்கள் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டதா? அப்போது அப்பா சந்தேக பார்வையுடன் கேட்டார். பையன்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? அவருக்கு தெரியும், ஒரு வரன் இவ்வளவு அற்புதமாக இருந்தால் எங்கோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் என்று. காமாட்சியத்தை ஒரு கணம் தயங்கினார். பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் சொன்னார். குறைன்னு சொல்ல முடியாதுங்க ஐயா. ஒரு சின்ன மனநல பாதிப்பு இருக்கு. அறைக்குள் யாரோ குண்டு போட்டது போல இருந்தது. அம்மாவின் முகத்தில் இருந்த ஒளி நொடியில் மறைந்தது. அப்பாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. இது என்ன கேலி கூத்தா என்று அவர் வெடித்தார். அப்பாவின் குரல் உயர்ந்தது. என் மகள் ஒரு வீணான பொருள் இல்ல. ஒரு பைத்தியத்தின் கழுத்தில் அவளை கட்டிவிட்டு உங்க பையை நிரப்ப நினைக்கிறீர்களா? இங்கே இருந்து போங்க. அடடா, கோபத்தை பாருங்க என்று காமாட்சியத்தை திமிராக சிரித்தவாறு சொன்னார். நான் பைத்தியம்னு சொல்லல. மனநல பாதிப்புன்னா கொஞ்சம் நேர்மையானவர், பாவமானவர், உலகத்தின் தந்திரங்கள் தெரியாதவர். இந்த காலத்துல இப்படி ஒரு நேர்மையான கணவன் கிடைக்கிறது கூட அதிர்ஷ்டம்தான். நீங்க சொல்றதையெல்லாம் கேட்பான். எங்க உட்கார சொன்னாலும் உட்காருமா. சத்யா படித்தவள். அவனை பார்த்து கொள்வாள். யோசிச்சு பாருங்க. கணவன் உன் கைக்குள்ள இருந்தா அந்த கோடிக்கணக்கான சொத்து யாருக்கு சொந்தம்? உங்க மகளுக்கு. உங்க மகள் ராணி போல இருப்பா. இந்த கடைசி வாக்கியம் விஷத்தில் தோய்க்கப்பட்ட அம்பு போல என் தாயின் இதயத்தில் நேராக தைத்தது. அவள் தன் நோய் மற்றும் குடும்பத்தின் வறுமையுடன் போராடி போராடி சோர்வடைந்து விட்டாள். அப்பா நாள் முழுவதும் உழைத்தாலும் இரவில் அடுப்பு எரியுமா இல்லையா என்ற கவலை அவளை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தது. காமாட்சி அத்தை போனதும் வீட்டில் ஒரு புயல் வீசியது. இந்த திருமணத்துக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று என் இளைய சகோதரி காயத்ரி அழுது கொண்டே என் கையை பிடித்து கொண்டாள். பணத்துக்காக ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்க என்று நான் கோபத்துடன் கேட்டேன். எந்த மக்கள்? எங்க உறவு முறைக்கு வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல இருக்கிற உடைந்த சுவர்களையும் என் வரதட்சணை பெட்டியில் இருக்கும் காளியையும் பார்த்து முகம் சுளித்த அதே மக்கள் தானே. அப்பாவின் கூனி போன முதுகையும் அம்மாவின் மஞ்சள் நிற முகத்தையும் ஒருபோதும் பார்க்காத அதே மக்கள் தானே. அந்த மக்களை பற்றி கவலைப்படவா நான்? கடந்த வாரம் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு பணக்கார வீட்டு பெண் என்னை பார்க்க வந்திருந்தாள். அவள் எங்கள் குடி தண்ணீர் குவளையை என்ன மாதிரியான தண்ணீரோ என் மகனுக்கு தொண்டை கட்டிவிடக் கூடாது என்று சொல்லி திரும்ப கொடுத்து விட்டாள். அந்த நாள் நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். சகோதரி என்னை தேற்ற முயன்றாள்.
மன அமைதியை பணத்தால் வாங்க முடியாது. நான் கத்தி சொன்னேன், வறுமையில மன அமைதி கிடைக்குமா? அம்மா வலியில துடிக்கும் போது அவங்களுக்கு மருந்து வாங்க முடியலன்னா அப்ப மன அமைதி கிடைக்குமா? அப்பா வேலை கிடைக்காம வெறும் கையுடன் வீட்டுக்கு திரும்பும்போது அப்ப மன அமைதி கிடைக்குமா? இல்ல. இது என் சந்தோஷத்துக்கான விலை இல்ல. இது நம்ம வாழ்க்கையின் விலை. இது ஒரு ஒப்பந்தம், அன்பு இல்ல. இந்த ஒப்பந்தத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அப்போது அப்பா அறைக்குள் வந்தார். அவர் கையில் டாக்டரின் சீட்டு இருந்தது. முகத்தில் நான் அதுவரை பார்த்திராத ஒரு சோர்வு இருந்தது. உன் அம்மாவுக்கு உடனே சிகிச்சை தொடங்கணும்னு டாக்டர் சொல்றாரு. ஒரு ஊசி போட்டாலே ஆயிரக்கணக்கில் செலவாகும். அவர் குரல் நடுங்கியது. எங்க இருந்து கொண்டு வருவேன் நான் இவ்வளவு பணம்? அவர் அங்கேயே தரையில் உட்கார்ந்து விட்டார். ஒரு உறுதியான மனிதன் இப்படி உடைந்து போவது ஒரு பேரழிவை காட்டிலும் கொடூரமானது. இப்போது முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. இது என் வாழ்க்கை பிரச்சனை மட்டுமல்ல, என் தாயின் வாழ்க்கை பிரச்சனை. நான் அவரிடம் சென்றேன். அவர் கையை பிடித்து கொண்டேன். அப்பா, இந்த உறவுக்கு நான் சம்மதிக்கிறேன் என்றேன். அவர் என்னை பார்த்தார். அவருடைய கண்களில் வலி, உதவியின்மை மற்றும் ஒரு மகளின் தியாகத்தின் சுமை இருந்தது. அவர் அவ்வளவுதான் சொல்ல முடிந்தது. மகளே, நான் சிரிக்க முயற்சி செய்தேன். உங்க மகள் பலவீனமானவள் இல்லப்பா. நான் எல்லாத்தையும் சமாளிப்பேன். நீங்க அம்மாவை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த இரவு எங்கள் வீட்டில் யாரும் தூங்கவில்லை. கண்ணீருக்கும் விம்மலுக்கும் இடையில் என் வாழ்க்கையின் மிக பெரிய ஒப்பந்தம் நிச்சயமானது. நான் சொர்க்கத்தை வாங்குகிறேனா அல்லது நரகத்திற்கான டிக்கெட்டா என்பதை இனி காலம்தான் சொல்லும். என் திருமண நாளில் என்னை அழைத்து செல்ல வந்த கார் மிகவும் பிரம்மாண்டமாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. அந்த கார் எங்கள் தெருவையே உள்ளடக்கி கொள்ளும் அளவுக்கு இருந்தது. நான் அந்த குளிர்ந்த ஆனால் வசதியான காரில் உட்கார்ந்தபோது என் வீட்டின் இரைச்சலும் சகோதரிகளின் சிரிப்பும் தாயின் தாளாட்டும் மிகவும் நினைவுக்கு வந்தது. என் கண்ணீரை நான் உள்ளுக்குள்ளேயே விழுங்கி கொண்டேன். இனி அழக்கூடாது. அந்த பங்களா ஒரு கனவுலக அரண்மனை போல இருந்தது. உயரமான வாசல்கள், பளிங்கு கற்கள் பதித்த தரை, கூரையில் தொங்கும் சரவிளக்குகள் நட்சத்திரங்கள் போல மின்னின. ஆனால் அந்த எல்லா ஒளியிலும் ஒரு விசித்திரமான குளிர்ச்சியும் வெறுமையும் இருந்தது. என்னை வரவேற்க மாமியார் சுந்தரி அம்மாவும் 2 நாத்தனார் நித்யா மற்றும் சாருவும் நின்றிருந்தார்கள். அவர்கள் ஒரு விருந்தாளியை எதிர்பார்த்து நிற்பது போல இல்லாமல் புதிதாக வாங்கப்பட்ட ஒரு பொருளுக்காக காத்திருப்பது போல இருந்தார்கள். மூத்த நாத்தனார் நித்யா என்னை மேலிருந்து கீழ் வரை பார்த்து கிண்டலாக சொன்னாள், ஓஹோ, இவள்தானா அம்மா அண்ணனுக்காக தேர்ந்தெடுத்த அந்த அரிய பெண்? இவளை உள்ளே கூட்டி வாருங்கள். சுந்தரியம்மா வேலைக்காரியிடம் கட்டளையிட்டார். பிறகு என் அருகில் வந்து சொன்னார், இந்த வீட்டில் சுவாசிக்கவும் சில விதிகள் இருக்கு. முதல் விதி, வாயை மூடி இருக்கணும். 2வது, சொல்றத அமைதியா செய்யணும். 3வது, சமூகத்தில் எங்களை நீ தலை குனிய வைக்க கூடாது. புரிஞ்சதா? இது ஒரு வரவேற்பு அல்ல, ஒரு கடுமையான எச்சரிக்கை. என் மனம் நொறுங்கி போனது. நான் கனவு கண்ட அரண்மனை ஒரு அழகான சிறையாக இருந்தது. என்னை அழைத்து சென்ற அறை எங்கள் வீடு முழுவதையும் விட பெரியதாக இருந்தது. எல்லாமே விலை உயர்ந்தவை, ஆனால் உயிரற்றவை. படுக்கையில் அருண் உட்கார்ந்திருந்தான். அவன் என்னை பார்த்து சிரித்தபடி, எல்லோரும் நீ வருவன்னு சொன்னாங்க, உன் பேரு என்ன என்று கேட்டான். நான் மெதுவாக சொன்னேன், சத்யா. அவன், சத்யா, நல்ல பேரு உனக்கு என்று சிரித்து கொண்டே சொன்னான். பிறகு அவன் தன் விளையாட்டு காரை ஓட்டத் தொடங்கினான். என் தலை சுற்றியது. இவன் தன் கேள்வியையே மறந்து விடுகிறானே. என் வாழ்க்கை முழுவதுமே இந்த காலியான மூளைக்காரனுடன் கழிய போகிறதா? திடீரென்று விளையாடுவதை நிறுத்திவிட்டு என் பக்கம் திரும்பினான். அவன் கண்களில் ஒரு கணம் அவனுடைய அப்பாவி முகத்திற்கு சற்றும் பொருந்தாத ஒரு விசித்திரமான ஆழமான ஒளி வந்தது. இங்கே எல்லோரும் பொய் சொல்றாங்க என்று கிட்டத்தட்ட ரகசியமாக சொன்னான். அவன் சொன்னதன் அர்த்தத்தை நான் புரிந்து கொள்வதற்குள் அவன் கலகலவென சிரித்துவிட்டு தன் காரை ஓட்டத் தொடங்கினான். பாரு, என் காரு எவ்வளவு வேகமாக போகுது. என் உடலில் ஒரு பயத்தின் அலை ஓடியது. இது என்ன?
அடுத்த நாள் காலை நான் கோவிலின் ஆராத்தி சத்தத்துடன் எழுந்தேன். அறையின் மூலையில் ஒரு ஆசனம் போட்டு விளக்கு ஏற்றி பூஜை செய்ய உட்கார்ந்தேன். நான் கண்களை மூடி மந்திரம் சொல்ல ஆரம்பித்தவுடன் காலிலிருந்து மிகவும் சத்தமான திரைப்பட பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன. என் காது வலிக்கும் அளவுக்கு சத்தம் போட்டு கேட்க வைக்கப்பட்டது. எப்படியோ பூஜையை முடித்துவிட்டு வெளியே வந்தேன். நித்யாவும் சாருவும் சோபாவில் உட்கார்ந்து டீ குடித்து சிரித்து கொண்டிருந்தார்கள். அட சாரு, நம்ம புதிய துறவி காலையிலேயே பஜனை ஆரம்பிச்சிட்டா பாரு என்று நித்யா கேலி செய்தாள். நான் அமைதியாகவும் உறுதியாகவும் பதிலளித்தேன். பக்தியை கிண்டல் செய்யக்கூடாது. இந்த வீட்டில் கடவுளின் பெயர் சொல்லப்படுவது உங்களுக்கு பெருமையாக இருக்கணும். அப்போது சுந்தரியம்மா சமையலறையில் இருந்து வெளியே வந்தார். அவர் கண்களில் கோபமும் இகழ்ச்சியும் தெரிந்தது. எங்க வீட்ல சந்தோஷம், பார்ட்டி, இசைதான் நடக்கும். இந்த ஆரத்தி, பூஜை, கடவுளின் பெயரெல்லாம் உன் மத்தியதர குடும்ப பழக்கங்களுக்கு போதும். இங்கே இது நடக்காது. அவர் என் அருகில் வந்து என் காலடியில் ஒரு துடப்பத்தை எறிந்தார். இந்தா உன் முதல் வேலை, போய் ஸ்டோர் ரூமை சுத்தம் பண்ணு. இந்த வீட்டில் உனக்கு உண்மையான இடம் அதுதான். அவர் தோணியிலிருந்தும் நடத்தையிலிருந்தும் நான் ஒரு மருமகள் இல்லை, ஒரு ஊமையான வேலைக்காரி என்பதை புரிந்து கொண்டேன். சமையலறையின் குளிர்ந்த சுவரில் சாய்ந்து என் கண்ணீரை அடக்க முயற்சி செய்தேன். காலை உணவு மேசையிலும் கேலியும் கிண்டலும் தொடர்ந்தன. நித்யாவும் சாருவும் நான் மனிதன் இல்லை, சர்க்கஸ் மிருகம் போல என் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து சிரித்தார்கள். அப்போது அருண் என் அருகில் வந்தான். அவன் அமைதியாக என் தட்டில் ஒரு பிஸ்கட்டை வைத்துவிட்டு சிரித்து கொண்டே போய்விட்டான். அவனுடைய அந்த குட்டி செயல் என் காயங்களுக்கு மருந்தாக அமைந்தது. ஆனால் இந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கவில்லை. மதியம் சுந்தரியம்மா என்னை தன் அறைக்கு அழைத்தார். எப்போதும் போல அவர் தோணி ஆணவத்துடன் இருந்தது. இன்னைக்கு சாயங்காலம் என் சில தோழிகள் வர்றாங்க, பார்ட்டி இருக்கு. என் விருந்தில் எந்த நாடகமும் நடக்க நான் விரும்பவில்லை. நீ சமையலறையில் இரு, கூப்பிடும்போது டீ ட்ராலியை மட்டும் கொண்டு வரணும். சரிமா என்று மெதுவாக தலையசைத்தேன். அவர் என்னை மேலிருந்து கீழ்வரை பார்த்துவிட்டு, இந்த பிணத்தை போன்ற உடைகளை போட்டுட்டு வெளியே வந்துடாத. அலமாரியில் நிறைய விலை உயர்ந்த டிசைனர் உடைகள் இருக்கு, ஏதாவது ஒன்று போட்டுக்கோ. என் பணக்கார மகனுக்கு எங்கோ கிராமத்துல இருந்து பிச்சைக்காரிய தூக்கிக்கிட்டு வந்துட்டோன்னு என் தோழிகள் முன்னாடி தமாசாக நான் விரும்பவில்லை என்றார். அவரது ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை கிழித்தது. அறையை விட்டு வெளியேறும் போது அப்பாவின் வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. பொறுமையின்மையையும் கடவுளின் மீதான நன்றியுணர்வையும் ஒருபோதும் விட்டு விடாதே. நான் ஒரு முடிவை எடுத்தேன். நான் யாருடைய வார்த்தைகளுக்காகவும் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் என் கொள்கைகள் மற்றும் அடையாளம் குறித்து ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். மாலை விருந்தினர்கள் வர ஆரம்பித்த போது வீடு மணக்க தொடங்கியது. நான் என் சாதாரண கௌரவமான உடையை அணிந்து சமையலறையில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். சிறிது நேரம் கழித்து என்னை அழைத்தார்கள். நான் டீ மற்றும் சிற்றுண்டிகளின் ட்ராலியை எடுத்து லாட்ஜுக்குள் சென்றேன். நான் உள்ளே நுழைந்தவுடன் எல்லா பேச்சுகளும் நின்றது. விலை உயர்ந்த ஆடைகள் மற்றும் நகைகள் அணிந்த சுமார் 20 பெண்கள் நான் ஏதோ வேறொரு உலகத்தில் இருந்து வந்தவள் போல என்னை பார்த்தார்கள். நான் கண்களை தாழ்த்தி ட்ராலியை மேசையருகில் வைத்து கோப்பைகளை எடுக்க ஆரம்பித்தேன். சுனிதா, இது யார்? புதுசா வேலைக்காரி வச்சிருக்காங்களா? ஒரு பெண் தன் கண்ணாடியின் மேல் வழியாக பார்த்து கேட்டாள். இதற்கு நித்யாவும் சாருவும் அடக்க முடியாமல் சிரித்தார்கள். சுந்தரியம்மா சிரித்து கொண்டே, அட இல்லறமா, இவள் அருணோட மனைவி, பேர் சத்யா, கொஞ்சம் பழைய கருத்துக்களை உடையவள் என்றார். பழைய கருத்துக்கள் இல்லை, பழமைவாதின்னு சொல்லு என்று இன்னொரு பெண் கிண்டல் செய்தாள். மற்றொருவர், உங்க மருமக மாடனா இருப்பான்னு நினைச்சோம், ஃபேஷனில் எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிடுவான்னு பார்த்தா நீங்க வீட்ல ஒரு துறவிய கொண்டு வந்து வச்சு இருக்கீங்க என்றார். நித்யா சிரித்து கொண்டே, ஆமா, இவ வந்ததிலிருந்து வீடு ஒரு ஆசிரமத்தின் உணர்வை கொடுக்குது என்றாள். அனைவரின் சிரிப்பும் மீண்டும் எதிரொலித்தது. நான் அமைதியாக என் வேலையை முடித்து திரும்ப ஆரம்பித்தேன். நான் அங்கேயே பூமி பிளந்து உள்ளே சென்று விட மாட்டேனா என்று என் மனம் ஏங்கியது. இது வெறும் என் அவமானம் அல்ல,
இது என் அப்பாவின் வளர்ப்பு, என் தாயின் கலாச்சாரம் மற்றும் என் மதத்தின் அவமானம் ஆகும். சமையலறைக்கு சென்று நான் கதறி அழுதேன். பணத்துக்காக இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் மரியாதை மற்றும் சுயமரியாதையின் விலையில் இந்த ஒப்பந்தம் மிகவும் விலை உயர்ந்ததல்லவா? திடீரென்று என் தோள் மீது ஒரு ஸ்பரிசம் உணர்ந்தேன். திடுக்கிட்டு பார்த்தேன். அருண் நின்றிருந்தான். அவன் முகத்தில் கவலை தெரிந்தது. நீ ஏன் அழுற என்று அப்பாவித்தனமாக கேட்டான். அவன் பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அவர்கள் கிண்டல் செய்ததால் நான் அழுதது அவனுக்கு எப்படி தெரிந்தது? நான் பேச்சை மாற்ற முயன்றேன். ஆனால் அவன் விசித்திரமான தோணியில் சொன்னான், நீ அவங்க பேச்ச கேட்காத. நான் அவன் அர்த்தமற்ற வாக்கியத்தை பற்றி சிந்திப்பதற்குள் அவன் மீண்டும் தன் வழக்கமான குறும்புத்தனமான பாணிக்கு திரும்பினான். சிரித்து கொண்டே, வா, நாம கண்ணாமூச்சி விளையாடலாம், நீ திருடன் என்றான். நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். இந்த மனிதன் ஒரு புதிர். ஒரு கணம் அவன் முற்றிலும் அப்பாவி குழந்தையைப் போல இருக்கிறான். அடுத்த கணம் அவன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அவனுடைய மனநிலையுடன் ஒத்து போகவில்லை. விருந்தினர்கள் போன பிறகு வீட்டில் ஒரு புயல் வந்தது. சுந்தரியம்மா, நித்யா மற்றும் சாரு மூவரும் என் மீது பாய்ந்தார்கள். இன்னைக்கு நீ எங்களை எல்லா உறவினர்கள் மத்தியிலும் கேலி பொருளாக்கிட்ட. சுந்தரியம்மா கத்தினார். எல்லாரும் எங்களை பார்த்து சிரிச்சாங்க. இதற்கு காரணம் உன் தோற்றம்தான். நித்யா வெறுப்புடன் சொன்னாள், அம்மா, இவள் நம்ம தகுதிக்கு ஏற்றவள் இல்லைன்னு நான் உங்களிடம் சொன்னேன்ல. நான் தைரியத்துடன் பதிலளித்தேன். என் உடை என் பெருமை, என் வெட்கம் அல்ல. நான் யாரையும் அவமதிக்கவில்லை. சுந்தரி அம்மாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. இப்போ வாய் பேசவும் கத்துக்கிட்டியா? பாரு பெண்ணே, இந்த வீட்டில் எங்க வழியில இரு, இல்லனா இந்த வீடு உனக்கு இல்ல. நாளைக்குள் முடிவு செய். உனக்கு உன் பழைய சிந்தனைகள் வேணுமா, இல்லனா இந்த அரண்மனை வேணுமா? இது ஒரு இறுதி எச்சரிக்கையாக இருந்தது. என் காலடியில் இருந்த பூமி நகர்ந்தது. நான் எங்கே போவேன்? இந்த அரண்மனையை தவிர எனக்கு வேறு இடம் இல்லை. அடுத்த நாள் காலை சூரியன் எனக்கு நம்பிக்கையுடன் அல்ல, ஒரு முடிவுடன் உதித்தது. இரவு முழுவதும் என் பூஜை விரிப்பில் உட்கார்ந்து அழுது கடவுளிடம் உதவியையும் வழிகாட்டுதலையும் வேண்டினேன். சுந்தரி அம்மாவின் வார்த்தை என் தலையில் கத்தி போல தொங்கிக் கொண்டிருந்தது. என் கொள்கைகளில் நான் உறுதியாக இருக்க விரும்பினேன். ஆனால் திரும்ப போக வழி இல்லை. நான் சமையலறைக்கு காலை உணவு செய்ய சென்றபோது வீட்டில் சில வித்தியாசமான சலசலப்பு இருந்தது. என்று என் மைத்துனன் வினோத் 2 மாத சுற்றுப்பயணத்துக்கு பிறகு திரும்ப வந்திருந்தான். வினோத் அருணின் தம்பி. ஆனால் அறிவு, தந்திரம் மற்றும் புத்திசாலித்தனத்தில் அவனை விட பல மடங்கு முன்னே. வீடும் வியாபாரமும் அவன் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. சுந்தரி அம்மாவும் அவர் மகள்களும் அவன் மீது உயிரையே வைத்திருந்தார்கள். சுமார் 10 மணிக்கு ஒரு பளபளப்பான கருப்பு மெர்சிடஸ் கார் வந்து போர்ட்டுகோவில் நின்றது. அதிலிருந்து வினோத் இறங்கினான். அவன் ஒரு சினிமா ஹீரோ போல தோன்றினான். விலை உயர்ந்த சூட், கை கடிகாரம் மற்றும் கண்களில் பிராண்டட் கண்ணாடி. வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் தன் தாயையும் சகோதரிகளையும் கட்டி அணைத்தான். அவனுடைய பார்வை என் மீது விழுந்தது. நான் தரையில் துப்பட்டா போட்டு ஒரு மூலையில் நின்றிருந்தேன். அவன் கண்களில் வெறுப்பின் அலை ஓடியது. அவன் தன் தாயிடம் மெதுவாக கேட்டான், இவள் யார்? சுந்தரி அம்மா காரி துப்பும் தோணியில் சொன்னார், உன் அண்ணி சத்யா. வினோத் சத்தமாக சிரித்தான். அண்ணியா? உண்மையிலேயே அம்மா? அண்ணனுக்கு இவள்தான் கிடைச்சாளா? வீட்ல வேலைக்காரி பற்றாக்குறை அதிகமா இருந்திருக்கும் போல. அவனுடைய அந்த கிண்டலுக்கு நித்யாவும் சாருவும் கலகலவென சிரித்தார்கள். நான் கண்ணீரை அடக்கி கொண்டு தண்ணீரை விழுங்கி அமைதியாக சமையலறைக்குள் திரும்பினேன். என் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். நாள் முழுவதும் வினோத் வீட்டிலேயே இருந்தான். அவன் சில சமயம் லேப்டாப்பில் வேலை பார்ப்பான். சில சமயம் போனில் யாரையோ கோபமாக திட்டுவான். தன் தாயையும் சகோதரிகளையும் ஆட்டுவிப்பான். ஆனால் அருண் வினோத்தின் முன்னால் வரும்போதெல்லாம் மிகவும் அடங்கி போய் காணப்படுவான். ஒரு நனைந்த பூனைக்குட்டி போல. அவன் தன் சகோதரனை பார்த்து பயப்படுவான். அவன் அருகில் வந்ததும் ஒரு மூலையில் சுருங்கி போய்விடுவான். மதியம் நான் என் மைத்துனனுக்கு தண்ணீர் கொண்டு சென்றபோது
அவன் லிவிங் ரூமில் சோபாவில் உட்கார்ந்து கோபமாக ஒருவரிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தான். நான் சொன்னேன்ல, எனக்கு அந்த டீம் எப்படியாவது வேணும்னு. அவன் ஆவணங்களில் கையெழுத்து போடலனா அவனை தூக்கிட சொல்லு. அவன் குரலில பயம் இல்ல, மிரட்டல் இருந்தது. நான் அங்கேயே திகைத்து நின்றேன். இந்த மனிதன் என்ன மாதிரியான வியாபாரம் செய்கிறான்? அவன் கோபத்துடன் போனை வைத்து விட்டு மேஜையில் இருந்த பேப்பர் வெயிட்டை கம்பளத்தின் மீது எறிந்தான். அருகிலேயே தரையில் உட்கார்ந்து தன் வண்ண பென்சில்களால் படம் வரைந்து கொண்டிருந்த அருண் இந்த செயலால் பயந்து குதித்தான். அவனுடைய முழங்கை மேஜையின் மூலையில் இடித்தது. அவன் கையில் இருந்த ஒரு பென்சில் வினோத்தின் விலையுயர்ந்த தோல் காலணிகளுக்கு அருகில் விழுந்தது. உனக்கு கண்ணு தெரியாதா, பைத்தியக்கார பயலே என்று வினோத் அவன் மீது கத்தினான். என் மனநிலை ஏற்கனவே சரியில்லை. இதுல நீ இந்த நாற்றத்தை வேற ஏற்படுத்திட்ட. எடு அதை. அருண் பயந்து சுவரில் சாய்ந்து கொண்டான். அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. நான் பென்சிலை எடுக்க போக, ஆனால் அப்போது ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. பயந்து சுருண்டு போனவன் போல தெரிந்த அருண் மெதுவாக எழுந்து நடுங்கியபடி பென்சிலை நோக்கி நடந்தான். ஆனால் குனிந்தபோது அவன் மிகவும் மெதுவாகவும் தந்திரமாகவும் தன் காலால் கம்பளத்தை சற்று தள்ளினான். இந்த செயல் மிக சாதாரணமாகவும் வேகமாகவும் இருந்தது. அதனால் யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள். ஆனால் நான் நேருக்கு நேர் நின்றிருந்தேன். என் கவனம் அவன் மீதே இருந்தது. அவனுடைய கால் தள்ளியதால் கம்பளத்தில் ஒரு சுருக்கம் விழுந்தது. வினோத் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான கோப்பு சோபாவின் அடியில் நழுவி சென்றது. வினோத் தன் போன் அழைப்புகளில் மிகவும் பிஸியாக இருந்ததால் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. அருண் பென்சிலை எடுத்தான். ஒரு கணம் என் மீது ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வை அவன் முகத்தில் ஒரு கணம் வந்து மறைந்து விட்டது. அந்த பார்வையில் பயம் இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான புரிதலும் ஆழமும் இருந்தது. பிறகு அவன் தன் இடத்திலிருந்து திரும்பி அமைதியாக வண்ணம் தீட்ட தொடங்கினான். என் இதயம் திடுக்கிட்டது. இது என்ன? இது வெறும் தற்செயல் நிகழ்வா அல்லது திட்டமிட்ட செயலா? அவன் கோப்பை மறைத்த விதம் ஒரு அப்பாவி அல்லது புத்திசாலித்தனமற்ற குழந்தையின் செயலாக இருக்க முடியாது. என் மூளையில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. இந்த வீட்டில் எல்லோரும் ஒரு கதாபாத்திரத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றின் மீதும் ஒரு முகமூடி இருந்தது, ஆனால் மிகவும் ஆபத்தான முகமூடி. நான் இதுவரை மிகவும் அப்பாவி என்று நினைத்த அருணின் முகத்தில் தான் இருந்தது. அந்த இரவு என் வாழ்க்கையின் மிகவும் அமைதியற்ற இரவு. நான் படுக்கையில் புரண்டு படுத்தேன். என் கண்களுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் அதே காட்சி வந்தது. அருணின் கால், கம்பளத்தின் சுருக்கம் மற்றும் சோபாவின் கீழ் நழுவி சென்ற கோப்பு. இது ஒரு தற்செயல் நிகழ்வு இல்லை. இது ஒரு கூர்மையான மூளையால் ஆடப்பட்ட ஒரு நுணுக்கமான சதுரங்க நகர்வு. மேலும் இந்த கேமில் நான் ஒரு அறிவாளியின் மனைவி அல்ல, ஒரு சிப்பாயின் மனைவியாகிவிட்டேன். என் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்தன. அருணின் மனநல குறைவு ஒரு நாடகம் என்றால் அவன் உண்மையில் யார்? அவன் பின்னால் மறைந்திருக்கும் முகம் நண்பனுடையதா அல்லது எதிரியுடையதா? அவன் இந்த கைதியா அல்லது இந்த முழு ஆட்டத்தின் தலைமை ஆட்டக்காரனா? அவனுடைய அப்பாவி பேச்சுகள், குழந்தைத்தனமான செயல்கள் மற்றும் பிறகு திடீரென அவன் கண்களில் தோன்றும் அந்த கூர்மையான தந்திரமும் அறிவும். நான் ஏதோ ஒரு சூழலில் சிக்கியது போல உணர்ந்தேன். இனி நான் அருணை பரிதாபத்துடன் பார்க்க மாட்டேன், ஒரு துப்பறிவாளர் பார்வையில் பார்ப்பேன் என்று தீர்மானித்திருந்தேன். அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது வீட்டில் ஒரு புயல் வீசியது. வினோத் ஒரு சிங்கம் போல இங்கும் அங்கும் நடந்தான். அந்த கோப்பு அவனுக்கு வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையிலான பிரச்சனையாகிவிட்டது. அவன் வீட்டில் இருந்த ஒவ்வொரு வேலைக்காரரையும் மிருகம் போல கத்தினான். எங்கே கோப்பு? ராமு தாத்தா, பூமி பிளந்துட்டா? இல்லனா வானம் விழுங்கிடுச்சா? உண்மைய சொல்லு. இல்லனா இன்னைக்கு உனக்கு வேலையும் பென்ஷனும் கடைசி நாளாயிருக்கும். ஐயா, எனக்கு ஒன்னும் தெரியாதே என்று முதிய வேலைக்காரர் கைகளை கூப்பி நடுங்கினார். தெரியாதா என்ன? வினோத் அருகில் இருந்த பெரிய உரலை கோபமாக தூக்கி தரையில் அடித்தான். இந்த வீட்ல என் அனுமதி இல்லாம ஒரு இலையும் அசையாது. இவ்வளவு முக்கியமான கோப்பு காணாம போயிருக்கு. போங்க இங்க இருந்து. நீங்க எல்லோரும் பிரயோஜனம் இல்லாதவங்க. தொலைந்து போங்க.
சுந்தரி அம்மாவும் நாத்தனாரும் மௌனமாக இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்திலும் கவலை இருந்தது. அந்த கோப்பில் குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே அசைக்கும் ஒரு ரகசியம் ஒளிந்திருப்பது போல எனக்கு தோன்றியது. நான் அருணை பார்த்தேன். அவன் மிகவும் அமைதியாக மூலையில் உட்கார்ந்து வண்ணமயமான பிளாஸ்குகளை சேர்த்து கொண்டிருந்தான். இந்த குழப்பத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல இருந்தது. ஆனால் நான் கவனித்தேன். யாராவது முக்கியமான ஒரு விஷயத்தை பேசும்போது அவனுடைய கை ஒரு கணம் நின்றுவிடும். அவனுடைய கண்கள் பிளாக்ஸில் இருக்கும். ஆனால் காதுகள் முழுமையாக வினோத்தின் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும். நான் அவனை சோதிக்க முடிவு செய்தேன். நான் ஒரு செய்தித்தாளை கையில் எடுத்து அவன் அருகில் உட்கார்ந்து வியாபார செய்தியை உரத்த குரலில் படிக்க ஆரம்பித்தேன். பங்கு சந்தையில் கடும் வீழ்ச்சி. சா குடும்பத்தின் பங்குகளின் விலை குறைந்தது. பிறகு மெதுவாக கேட்டேன், அருண், இந்த வீழ்ச்சினா என்ன? அவன் பிளாஸ்கில் இருந்த கண்ணை எடுத்து செய்தித்தாளை பார்த்தான். செய்தியில் ஒரு கரடியின் படம் இருந்தது. அவன் படத்தை கையில் வைத்து சிரித்தான். பாரு சத்யா, எவ்வளவு பெரிய பணக்காரன். பிறகு என் கண்களை பார்த்து கேட்டான், பணக்காரனுக்கு பசி எடுத்தா அவன் எல்லாத்தையும் சாப்பிடுவான், எல்லாத்தையும் முடிச்சிருவான். இது ஒரு குழந்தையை போன்ற பதில். ஆனால் பங்கு சந்தை வீழ்ச்சியில் மிகவும் அருமையான மற்றும் பயங்கரமான விளக்கம் ஆகும். என் உடலில் ஒரு பயங்கரமான குளிரலை ஓடியது. என் சந்தேகம் உறுதியானது. அவன் நாடகம் செய்வது மட்டுமல்ல, அவன் மிகவும் ஆபத்தானவன். அன்றிரவு நான் சமையலறையிலிருந்து என் அறைக்கு சென்று கொண்டிருந்தேன். வினோத் என்னை வழிமறித்தான். அவன் கண்கள் போதையில் சிவந்து முகம் சந்தேகத்தால் நிரம்பி இருந்தது. நான், நீ எல்லாவற்றையும் கவனிச்சதை பார்த்தேன். உன்னை பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் என் அருகில் வந்தான். அவன் மதுவின் நாற்றம் எனக்கு உணர்ந்தது. அவன் என் கண்களை பார்த்து சொன்னான், இந்த நாடகத்தை நீ நிறுத்தலனா, ஒரு உறுதியான மனைவியாக நடந்துக்க ஆரம்பிக்கலனா, நான் ஒரே ஒரு போன் செய்வேன். உன் அப்பா ஒரு பொய் வழக்கில் ஜெயிலில் இருப்பாரு. உன் சகோதரிகள் காலேஜ் விட்டு தூக்கி எறியப்படுவார்கள். என் செல்வாக்கு எங்க வரைக்கும் போகும்னு நீ நினைக்க கூட முடியாது. அவன் என்னை சுவரில் தள்ளினான். என் இதயம் வேகமாக துடித்தது. அப்போ முடிவு செய். என் பேச்சை கேட்பியா, இல்லனா உன் குடும்பத்தின் அழிவை பார்ப்பியா? அவன் என் மீது கை வைக்க வந்தபோது எங்கள் அறையிலிருந்து ஏதோ உடையும் சத்தம் கேட்டது. மேலும் அருணின் மனதை துளைக்கும் அலறல் கேட்டது. என் செல்லமான பொம்மை உடைஞ்சிருச்சு. வினோத் திடுக்கிட்டான். இந்த துரதிர்ஷ்டமானவனுக்கு தொல்லை ஒண்ணு போதாதா? இப்போ இன்னொன்னு. அவன் என்னை விட்டு விட்டு கோபமாக முணுமுணுத்து கொண்டே அறை நோக்கி சென்றான். நான் நடுங்கியபடி சுவரில் சாய்ந்தேன். அருண் என்னை மீண்டும் காப்பாற்றி விட்டான். இது இனி ஒரு தற்செயல் நிகழ்வு இல்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு அருண் தன் அறையின் வாசலில் தோன்றினான். அவன் இன்னும் விம்மி கொண்டிருந்தான். ஆனால் அவன் கண்கள் என் மீது இருந்தது. அவன் யாரையும் பார்க்காமல் உடைந்த பொம்மைகளை எடுக்க ஆரம்பித்தான். பிறகு அவன் குரல் என் காதுகளில் ஒலித்தது. இது உனக்காகத்தான். இந்த வீட்டின் சுவர்களும் கேட்கும். நட்பு. அது ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம், ஒரு எச்சரிக்கை, ஒரு ரகசிய கூட்டணியின் அறிவிப்பு. அந்த கணத்தில் நான் உணர்ந்தேன், இந்த வீட்டில் என் மிகவும் ஆபத்தான மற்றும் பலம் வாய்ந்த துணையை நான் கண்டுபிடித்து விட்டேன். அந்த இரவுக்கு பிறகு எனக்கும் அருணுக்கும் இடையே ஒரு பேசாத உறவு உருவானது. இப்போது நாங்கள் வார்த்தைகளை விட கண்களால் தான் பேசிக்கொண்டோம். அறையில் தனியாக இருக்கும்போது அவன் முகத்தில் இருந்து அப்பாவித்தனம் மறைந்துவிடும். அவன் ஒரு சோர்வான புத்திசாலியான மனிதனாக தெரிவான். அவன் என்னுடன் பேசுவதில்லை. ஆனால் அவனுடைய இருப்பு எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வை கொடுத்தது. நான் இந்த வீட்டில் தனியாக இல்லை என்று எனக்கு தெரிந்தது. வினோத்தின் நடத்தை என் மீது நாளுக்கு நாள் மேலும் கடுமையாகியது. அவன் என்னை கேவலப்படுத்த ஒரு வாய்ப்பையும் விடமாட்டான். அவன் பார்வையில் என் மீது தீவிரமான வெறுப்பும் இகழ்ச்சியும் இருந்தது. நான் அவனுடைய ஏதோ ஒரு விலையுயர்ந்த பொருளை அபகரித்தது போல. ஒரு இரவு நான் சமையலறையிலிருந்து தண்ணீர் எடுக்க சென்றேன். அப்போது லாஞ்சியில் இருந்து கேட்ட சத்தங்கள் என்னை தடுத்து நிறுத்தியது. வினோத், சுந்தரி அம்மா மற்றும் 2 நாத்தனாரும் அங்கேயே உட்கார்ந்திருந்தார்கள். நான் சுவரின் மூலையில் இருந்து அவர்கள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தேன். அம்மா, நாம கூடிய சீக்கிரம் அருணை
சட்டபூர்வமாக மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று நிரூபிக்க வேண்டும். இது வினோத்தின் குரல். ஒருமுறை டாக்டர் அறிக்கை வந்ததும் நான் அவனுடைய எல்லா சொத்துக்களுக்கும் பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிவிடுவேன். அவனுடைய கல்யாணம் அவனுடைய சதியின் முதல் படி ஆகும். எல்லோரும் அவனுக்கு கண்காணிப்பு தேவை என்று நம்ப வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த பெண்ணை என்ன செய்வது என்று சுந்தரியம்மா வினோத்திடம் கேட்டார். அவள் பார்ப்பதற்கு அவ்வளவு நேர்மையானவள் போல இல்லை. நீங்க அவளை பற்றி கவலைப்படாதீங்க என்று வினோத் ஒரு சாத்தானின் சிரிப்புடன் சொன்னான். அவளை போல உள்ள பெண்களை எப்படி அடக்க வேண்டும் என்று எனக்கு நல்லா தெரியும். ஒரு முறை சொத்து எங்கள் பேர்ல வந்தா அவளை ஒரு தள்ளு தள்ளி அவங்க அப்பா குடிசையில் போய் விடுவாள். அவ வாய் திறந்தா அவ வாயை எப்போதும் மூட செய்து விடுவோம். வினோத்தின் குரலில் இருந்த அந்த பயம் மற்றும் திகில் என் காலடியில் இருந்த பூமியை அசைத்தது. இந்த மக்கள் வெறும் பண பிசாசுகள் மட்டுமல்ல, அவர்கள் கொலைகாரர்கள். அவர்கள் அருணின் வாழ்க்கையையும் அவனுடைய எல்லாவற்றையும் கைப்பற்ற விரும்புகிறார்கள். நான் அவர்களின் பாதையில் இருக்கும் மிக பெரிய ஆபத்து. நான் அறைக்கு ஓடினேன். என் இதயம் பயத்தாலும் பதற்றத்தாலும் சுத்தியல் போல துடித்தது. அறைக்குள் சென்று அருணை பார்த்தேன். அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவன் முகத்தில் குழந்தைத்தனமான அப்பாவித்தனம் இருந்தது. நான் அவன் அருகில் உட்கார்ந்து கதறி அழுதேன். தன்னுடையவர்களே அவனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் எதிரியாக மாறியிருக்கும் அந்த மனிதன் மீது எனக்கு இரக்கம் வந்தது. அடுத்த 2 நாட்களுக்கும் என் உடலில் ஒரு பதற்றத்தின் சுமை இருந்தது. நான் எப்போதும் விழிப்புடனும் பயத்துடனும் இருந்தேன். வினோத்தின் மிரட்டல்களும் அவனுடைய சதி திட்டமும் என் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. நான் அருணிடம் பேச விரும்பினேன். அவனிடம் எல்லாவற்றையும் எனக்கு தெரியும் என்பதையும் சொல்ல விரும்பினேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. வெள்ளிக்கிழமை மாலை வினோத் தன் நண்பர்கள் வீட்டிற்கு வருவதாக அறிவித்தான். ஒரு சிறிய பார்ட்டி. அவன் லாஞ்சில் நின்று கொண்டே சொன்னான். பிறகு என்னை பார்த்து கட்டளையிட்டான். நம் விருந்தினர்கள் முன்னாடி எந்த தமாசும் செய்யாதே. அமைதியாக உன் வேலையை பார். என் இதயத்தில் ஆபத்தின் மணிகள் ஒலிக்க தொடங்கின. இரவு 8 மணிக்கு விருந்தினர்கள் வர ஆரம்பித்தார்கள். 2-3 பளபளக்கும் கார்களில் இருந்து 6-7 இளைஞர்கள் இறங்கினார்கள். அவர்கள் சத்தமாக சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் லாஞ்சிக்குள் வந்தார்கள். அவர்களின் நடத்தை அச்சமற்றதாகவும் அலட்சியமாகவும் இருந்தது. அவர்களில் பிரசன்னா என்று ஒருவன் மிகவும் மோசமாக நடந்தான். அவனுடைய அசிங்கமான பார்வைகள் வீட்டில் இருக்கும் வேலைக்காரர்களை தாண்டி நித்யா மற்றும் சாரு மீதும் விழுந்தது. அவர்கள் அவன் கவனத்தை பெற மகிழ்ச்சியடைந்தார்கள். லாஞ்ச் சிகரெட் புகையால் நிரம்பியது. நான் சமையலறையில் அவர்களுக்காக உணவு மற்றும் பானங்களை தயாரித்துக் கொண்டிருந்தேன். என் இதயம் பயத்தில் துடித்தது. நான் என் மரியாதையை ட்ரேயில் வைத்து பசியுள்ள ஓநாய்களின் முன் எடுத்து செல்வது போல உணர்ந்தேன். சமையலறையிலிருந்து வெளியே வரும்போது நான் அறையின் பக்கம் பார்த்தேன். கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே அருண் நின்றிருந்தான். ஜன்னலுக்கு அருகில் வெளியே பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய முகம் அப்பாவித்தனமாக இல்லை, மாறாக ஒரு வேட்டையாடுபவன் தன் வேட்டை வலையில் சிக்குவதற்காக காத்திருப்பது போல இருந்தது. என் இதயம் திடுக்கிட்டது. இன்று இரவு ஏதோ மிகவும் மோசமாக ஒன்று நடக்கப் போகிறது. ஒருவேளை வீட்டின் ஒவ்வொரு சுவரையும் அசைக்கும் ஒரு சம்பவம். டிராலியின் சக்கரம் கம்பளத்தின் மீதும் ஒரு துரதிருஷ்டவசமான சத்தத்தை எழுப்பி கடந்து சென்றது. அது என் முடிவை அறிவிப்பது போல இருந்தது. நான் ஆழமான மூச்சு எடுத்து லாஞ்சிக்குள் அடியெடுத்து வைத்தேன். உள்ளே இருந்த சூழல் நான் கற்பனை செய்ததை விட மோசமாக இருந்தது. 7-8 பசங்க சோபாவில் உட்கார்ந்திருந்தார்கள். சிகரெட் புகை மற்றும் சிரிப்பின் இரைச்சல் இருந்தது. நித்யாவும் சாருவும் இது தங்கள் அண்ணனின் நண்பர்கள் இல்லை, தங்கள் நண்பர்கள் போல மிக சத்தமாக சிரித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒருவன் சத்தமாக சொன்னான், நம்முடைய அண்ணி திரைக்கு பின்னால் இருந்து வர்றாங்க. பிரசன்னா தன் கூர்மையான கண்களை என் மீது பதித்து சொன்னான், அண்ணி எங்களிடமிருந்து என்ன மறைவு? நான் அவன் பேச்சை புறக்கணித்து டீ கோப்பைகளை எடுக்க ஆரம்பித்தேன். நான் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஓடிவிட வேண்டும் என்று என் இதயம் விரும்பியது. வினோத் சொன்னான், ஏன் இவ்வளவு அவசரம்? எங்க நண்பர்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
எனக்கு சமையலறையில் வேலை இருக்கு என்று நான் தைரியமாக மெதுவாக சொன்னேன். ஓ, வெக்கப்படுறவளா? பிரசன்னா தன் இடத்தை விட்டு எழுந்து என் அருகில் வந்தான். அவன், உன்னை பார்க்காமல் போக மாட்டோம். முதல்ல இந்த முகமூடிய அகற்று. நாங்களும் உன் நிலாவை போன்ற முகத்தை பார்க்கணும் என்றான். சொல்லிக்கொண்டே அவன் என் கையை பிடிக்க முயற்சி செய்தான். என்னை தொடாதே. என் குரலில் பயம் தெரிந்தது. அட, கோபப்பட்டுட்டாளே என்றான் அவன். பிரசன்னாவுடன் சேர்ந்து வினோத்தும் அவன் மற்ற நண்பர்களும் மோசமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். நான் சொன்னேன்ல, ஒரு முறை முகத்தை காட்டு, என் கையை விடு என்று நான் கத்தினேன். வெட்கமில்லாதவனே, என் முடியை விடுவிக்க முயற்சி செய்தேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. பிரசன்னா என் கையை உறுதியாக பிடித்தான். இது என் பொறுமையின் எல்லை. நான் என் முழு பலத்தையும் திரட்டி அவன் முகத்தில் ஓங்கி ஓர் அறை கொடுத்தேன். அறைக்குள் ஒரு கணம் மரணம் போன்ற அமைதி நிலவியது. பிரசன்னா முகம் பயத்துடனும் அதிர்ச்சியுடனும் இருந்தது. என்னை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று அவன் கத்தினான். அவன் என்னை ஒரு சாதாரண பெண் என்று நினைத்திருந்தான். அதே சமயம் லான்ச் கதவில் இருந்து ஒரு பனியை போல குளிர்ந்த இரும்பை போல உறுதியான குரல் ஒலித்தது. இவள் மீது கை வைக்க நினைக்காதே. எல்லோரும் திடுக்கிட்டு வாசலை நோக்கி பார்த்தார்கள். நான் கூட கண்ணீருடன் பார்த்தேன். அங்கே அருண் நின்றிருந்தான். ஆனால் அவன் இந்த வீட்டிற்கு தெரிந்த அருண் இல்லை. அவனுடைய தோள்கள் நேராக இருந்தன. கண்களில் அப்பாவித்தனத்திற்கு பதிலாக ஒரு எரியும் நெருப்பு இருந்தது. முகத்தில் வருடங்களின் அறிவும் நிதானமும் தெரிந்தது. அவனுடைய பைத்தியக்காரத்தனமும் மனநல குறைவும் மறைந்துவிட்டன. வினோத் அருணிடம் கேட்டான், நீ இங்கே என்ன செய்ற? பிறகு அவன் சொன்னான், போ, உன் அறைக்கு போய் விளையாடு. அருண் வினோத்தை முழுவதுமாக புறக்கணித்து விட்டான். அவன் பார்வை பிரசன்னாவின் மீதே இருந்தது. அவன் இன்னும் என் கையை பிடித்து கொண்டிருந்தான். அருண் மெதுவாக சொன்னான், என் மனைவியின் கையை விடு. அவன் குரலில் அத்தனை கம்பீரமும் பயமும் இருந்தது. பிரசன்னா உடனடியாக என் கையை விட்டு விட்டான். அவனுக்கு மின்சாரம் தாக்கியது போல இருந்தது. அருண் மெதுவாக அறையின் நடுவில் வந்தான். அவன் நடையில் விசித்திரமான பலம் மற்றும் ஆற்றல் இருந்தது. அவன் நேராக வினோத்தின் முன் நின்றான். நீங்க என்ன நினைச்சீங்க? அருணின் குரல் மெதுவாக இருந்தது. ஆனால் ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை விட பயங்கரமானது. நான் பைத்தியம் இல்லை, முட்டாள் இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு தந்திரத்தையும் சதியையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு உடம்பு சரியில்லை. வினோத்தின் முகம் வெளுத்து போனது. என் உடம்பு முழுவதும் நல்லா இருக்கு, அருண் சொன்னான். அடுத்த கணம் அவன் கையை உயர்த்தி வினோத்தின் தாடையில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அறைக்குள் ஓட்டம் ஏற்பட்டது. அருண் வினோத்தை பிடித்து கொடூரமாக அடிக்க ஆரம்பித்தான். என் மரியாதையில் கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று அவன் கத்தினான். முதலில் நீ என் சொத்தை பறிக்க முயற்சி செய்தாய். இப்போ என் மனைவியின் மீதும் கை வைக்கிறாய். அதே நேரத்தில் அருண் தன் வேட்டையை கிழித்து கொண்டிருக்கும் ஒரு காயமடைந்த சிங்கம் போல இருந்தான். சுந்தரி அம்மாவும் நாத்தனாரும் சத்தம் கேட்டு ஓடி வந்தார்கள். அம்மாடி, இது என்ன நடக்குது? அருண், என் மகனை விட்டுடு, சுந்தரி அம்மா கத்தினார். நான் அங்கேயே நின்றிருந்தேன். உண்மையின் சூழலில் என் கண்ணீர் உலர்ந்து விட்டது. நான் என் வாழ்க்கையின் மிக பெரிய சுமை என்று நினைத்த இந்த மனிதன் என் பாதுகாவலனாக நின்றிருந்தான். நாடகம் முடிந்து விட்டது. உண்மையான கதை இப்போதுதான் தொடங்கியது. வினோத்தின் நண்பர்கள் அவனை உணர்வு இல்லாத நிலையில் தூக்கி சென்று வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இப்போது லான்ச்சில் நாங்கள் 5 பேர் மட்டுமே இருந்தோம். வினோத் தரையில் கிடந்து முணங்கி கொண்டிருந்தான். சுந்தரி அம்மா, நித்யா மற்றும் சாரு மூவரும் அவனை ஒரு அந்நியரை பார்ப்பது போல பார்த்தார்கள். அவர்கள் முழங்காலில் பயம், ஆச்சரியம், கலக்கம் கலந்த உணர்வு இருந்தது. அருண், நீ பைத்தியம் ஆயிட்டியா? சுந்தரி அம்மா நடுங்கியபடி அமைதியை கலைத்தார். நீ உன் சகோதரன் மீது கை வைத்து விட்டாய். அருண் ஒரு விஷ சிரிப்புடன் சொன்னான். இவன் என் சகோதரன் இல்ல, நீ என் அம்மா இல்ல. இதை கேட்டதும் 3 பெண்களின் முகத்திலும் குண்டு வெடித்தது போல இருந்தது. என்ன உளறுகிறாய்? சுந்தரி அம்மாவின் குரல் நடுங்கியது. அருண் என் பக்கம் திரும்பினார். அவர் கண்களில் ஒரு கணம் மென்மை வந்தது. நீ சரியா இருக்கியா? நான் தலையசைத்தேன். ஆனால் என் வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை.
பிறகு அவர் அந்த மூவரை பார்த்தார். நீங்க 20 வருஷமா இதையே செஞ்சிட்டு இருந்தீங்க. என் அப்பா இறந்தபோது நான் ஒளிந்து கொண்டு எல்லாவற்றையும் கேட்டேன். வினோத்தும் என் சித்தியும் என்ன சதி செய்கிறார்கள் என்று. அது பொய் என்று நித்யா கத்தினாள். அருண் ஒரு வலிகரமான வெற்றியின் சிரிப்புடன் சிரித்தார். நீங்கள் என்னை பைத்தியம் என்று நிரூபித்து என் எல்லா சொத்துக்களையும் அபகரிக்க நினைத்தீர்கள் என்று நான் கேட்டேன். என்னை பைத்தியக்கார மருத்துவமனையில் தள்ள நினைத்தீர்கள். நான் குழந்தையாக இருந்தேன், பயந்து போனேன். அதனால் நீங்கள் என்னவாக என்னை உருவாக்க விரும்புகிறீர்களோ அதையே நான் செய்ய ஆரம்பித்தேன். 20 வருடங்களாக நான் இந்த வீட்டில் ஒரு நிழல் போல இருந்தேன். உங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் கேட்டேன், ஒவ்வொரு சதியையும் பார்த்தேன். அவன் வினோத்தை சுட்டி காட்டினான். நீ பிசினஸில் கோடிக்கணக்கான பணத்தை திருடினாய். நீங்க 2 பேரும் என் அப்பாவின் நகைகளை விற்றுவிட்டீர்கள். நீங்கள் அனைவரும் என் அப்பாவின் பணத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தீர்கள். ஆனால் என்னை ஒரு மூலையில் தூக்கி எறிந்தீர்கள். சுந்தரி அம்மாவின் வார்த்தைகள் நின்றுவிட்டது. அருண் சொன்னார், இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்து எனக்கு கண்காணிப்பு தேவை என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்க நினைத்தீர்கள். இது உங்களுடைய கடைசி தந்திரம். ஆனால் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். நீங்கள் எனக்காக இந்த வீட்டிற்கு ஒரு மனசாட்சி உள்ள ஒருவரை கொண்டு வந்து விட்டீர்கள். அவன் என்னை பார்த்தான், என் கண்களை கண்ணோக்கி சொன்னான், என் காரணமாக நீ இவ்வளவு கஷ்டத்திற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் இனிமேல் இல்லை. பிறகு அவன் போனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தான். ஹலோ வக்கீல் ஐயா, நான் அருண் பேசுகிறேன். நாளைக்கு காலை 10 மணிக்கு எல்லா ஆவணங்களுடனும் வீட்டுக்கு வாங்க. போனை வைத்துவிட்டு சுந்தரி அம்மாவை பார்த்தார். உங்களுக்கு 2 வழிகள் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி உங்க துணிகளை மட்டும் எடுத்துட்டு அமைதியா இந்த வீட்டை விட்டு போங்க. இல்லனா நாளைக்கு என் வக்கீலையும் போலீஸையும் சந்திங்க. உங்க எல்லோர் மீதும் மோசடி, கொலை மற்றும் சதி செய்ததற்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. வினோத் வலியால் முணங்கிக் கொண்டிருந்தான். வெறுப்புடன், நீ இதற்கான விலையை கொடுப்பாய் என்றான். விலையை நீங்க தான் 20 வருஷமா வாங்கிக்கிட்டு இருந்தீங்க என்று அருண் தலையசைத்து பதில் அளித்தார். இப்போ கணக்கை தீர்க்க வேண்டிய நேரம். அவர் என் கையை பிடிக்க முன்வந்தார். அவர் தோணி உறுதியாகவும் முழுமையாகவும் இருந்தது. வா சத்யா என்று மென்மையாக சொன்னார். இந்த குப்பைகளை சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர் என்னை லாஞ்சின் அழிவிலிருந்து வெளியே அழைத்து எங்கள் அறைக்கு சென்றார். பின்னால் சுந்தரியம்மா, நித்யா, சாரு மற்றும் தரையில் கிடந்த வினோத் தங்கள் உருவாக்கிய நரகத்தின் இடிபாடுகளில் அமர்ந்திருந்தன. ஆட்சி முடிந்துவிட்டது. புதிய மன்னன் தன் ராணியுடன் அரியணையை திரும்ப பெற்று கொண்டான். அறைக்கு வந்ததும் அருண் கதவை மூடினார். லாஞ்சியில் இருந்து வந்த முனங்களும் கூச்சலும் இப்போது அடங்கி கொண்டிருந்தது. இது முன்பு எங்களுக்கிடையே இருந்த அமைதி இல்லை. இது ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும், தெரிந்து கொள்ளும் அமைதி. நான் முதன்முறையாக அருணை அவர் உண்மையான அடையாளத்தில் பார்த்தேன். ஒரு புத்திசாலியான, காயப்படுத்தப்பட்ட, சோர்வடைந்த மனிதன். அவர் 20 வருடங்களாக ஒரு நம்பிக்கையின் முகமூடியின் கீழ் தனியாக சுமையை சுமந்தவர். நடுங்கியபடி கேட்டேன், நீங்கள் இதையெல்லாம் எப்படி தனியாக சகித்தீர்கள்? அவர் ஆழமான மூச்சு விட்டார். 20 வருட விஷயத்தை வெளியேற்றுவது போல, ஒரு மனிதனுக்கு வேறு வழி இல்லை என்றால் அவன் சகித்து கொள்ள பழகி கொள்கிறான். அருணின் குரலில் ஆழமான வலி இருந்தது. நான் ஒரு குழந்தையாக இருந்தேன். என் அப்பாவின் மரணத்திற்கு பிறகு அவர்கள் சதி செய்வதை நான் கேட்டேன். நான் எப்போதுமே பயந்து கொண்டிருந்தேன். நான் என் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் அவர்கள் என்னை எப்படியாவது பாதையிலிருந்து அகற்றி விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் அவர்கள் என்னை என்னவாக பார்க்க விரும்புகிறார்களோ அதுவாகவே இருக்க நான் முடிவு செய்தேன். ஒரு பைத்தியக்கார பையன். இதுவே என் பாதுகாப்பு கவசமாக இருந்தது, என் ஆயுதமாக இருந்தது. ஆனால் இது மிகவும் கடினமானதாக இருந்திருக்கும் என்று நான் சொன்னேன். கடினமானதா? இது நரகம், அவர் சொன்னார். ஒவ்வொரு நாளும் என் அப்பாவின் கொலையாளிகளுடன் இருப்பது, அவர்களுடைய வெறுப்பு நிறைந்த பார்வைகளை சகித்து கொள்வது, அவர்களுடைய கிண்டல்களை கேட்பது, அதோடு சிரித்து கொண்டே பைத்தியக்காரனின் பாத்திரத்தை நடிப்பது. நான் உள்ளுக்குள்ளேயே செத்து கொண்டிருந்தேன்.
நான் சரியான நேரத்துக்காக காத்திருந்தேன். அந்த சரியான நேரம் நீ கொண்டு வந்தாய். அவன் என் பக்கம் பார்த்தார். அவர் கண்களில் முதன்முறையாக நன்றியுணர்வை பார்த்தேன். நீ எல்லா கொடுமைகளையும் சகித்து கொண்டு இரவில் எழுந்து கடவுளின் முன் அழுவதை பார்த்தபோது எனக்கு தைரியம் வந்தது. நீ இவ்வளவு தைரியமாக இருக்க முடியுமென்றால் நானும் என் உரிமையை பெற வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. நீ எனக்கு 20 வருடங்களில் நான் சேர்க்க முடியாத ஊக்கத்தை கொடுத்தாய். அவருடைய வாக்குமூலம் என் இதயத்தை தொட்டது. என் கண்ணீர் வழிந்தது. ஆனால் இவை வெறும் அனுதாப கண்ணீர் அல்ல, ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி மற்றும் பெருமையின் கண்ணீர். அடுத்த நாள் காலை 10 மணிக்கு வக்கீல் வந்தார். அருண் இப்போது முற்றிலும் மாற்றப்பட்ட மனிதர். அவர் சிறந்த உடை அணிந்திருந்தார். அவர் முகத்தில் உரிமையாளரின் நம்பிக்கை மற்றும் கம்பீரம் தெரிந்தது. சுந்தரியம்மா, வினோத் மற்றும் 2 நாத்தனாரும் லாஞ்சின் குற்றவாளிகள் போல தலை குனிந்து உட்கார்ந்திருந்தார்கள். வக்கீலையா தன் சூட்கேஸில் இருந்து ஒரு ஆவணத்தை எடுத்து சொன்னார். அம்மா சுந்தரி தேவி, அருணின் அப்பா எழுதிய உயிலின்படி நீங்கள் சொத்தின் பாதுகாவலர் மட்டுமே, உரிமையாளர் இல்லை. வக்கீல் முழு நம்பிக்கையுடனும் நிதானமான தோணியுடனும் சொன்னார். உயிலில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, அருண் அவர்கள் சட்டபூர்வமாக வயது வந்தவராக மற்றும் மனநலம் குன்றாதவராக நிரூபிக்கப்படும் போது எல்லா சொத்துக்களும் அவர் பெயரில் பதிவு செய்யப்படும். எங்களிடம் அருண் அவர்கள் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் டாக்டர் அறிக்கைகள் உள்ளன. வினோத் கத்தினார். அது பொய், இந்த அறிக்கைகள் போலியானவை. அருண், உன் பொய் வக்கீலும் உன்னை போலவே தான். அருண் சிரித்தார். நீ 15 வருடங்களாக கம்பெனியின் பணத்தை உன் பெயரில் மாற்றிய கணக்குகள் இருக்கின்றன. உன் ஒவ்வொரு மோசடி வஞ்சனைக்கும் என்னிடம் ஆதாரம் உள்ளது. நீ விரும்பினால் நாம் இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம். அங்கு இதன் முடிவு குறைந்தது 25 வருட சிறை தண்டனையாக இருக்கும். இதை கேட்டதும் எல்லோர் முகத்திலும் இருந்த நிறம் மாறிவிட்டது. சுந்தரியம்மா முதன்முறையாக உதவியற்ற நிலையில் சொன்னார். அருண் மகனே, இப்படி செய்யாதே, நாங்க உன் சொந்தக்காரர்கள். அருண் கோபத்துடன் பதிலளித்தார். சொந்தக்காரர்கள்? பணத்துக்காக கொலை சதி செய்பவர்கள் அல்ல. நான் நேற்றிரவு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், இங்கிருந்து போங்க என்று. இப்போது நீங்கள் அவமானப்பட்டு போவீர்கள். அவர் செக்யூரிட்டி கார்டுகளுக்கு சைகை செய்தார். இவர்கள் 4 பேரையும் அவர்கள் அறைக்கு அழைத்து செல்லுங்கள். அவர்களுக்கு தங்கள் துணிகளை மட்டும் எடுத்து செல்ல அனுமதி உண்டு. அவர்களுடைய ஒவ்வொரு பைசா, ஒவ்வொரு நகையும் இந்த வீட்டிற்கு சொந்தமானது, இங்கேயே இருக்கும். கார்டுகளும் அவர்களை வெளியே அழைத்து செல்ல ஆரம்பித்தன. அவர்கள் நால்வரும் முணுமுணுத்து கொண்டும் சபித்து கொண்டும் வெளியேறினார்கள். ஆனால் அதை கேட்க யாரும் இல்லை. வினோத் போகும்போது வெறுப்பு நிறைந்த கண்களுடன் அருணை பார்த்து சொன்னான், நான் உன்னை அழிப்பேன் அருண், உனக்கு என்னை தெரியாது. அருண் அமைதியாக பதிலளித்தார், எனக்கு உன்னை ரொம்ப நல்லா தெரியும். இப்போது கணக்கு தீர்க்க வேண்டிய நேரம். எல்லோரும் போன பிறகு வீட்டில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது. பல ஆண்டுகளாக நீடித்த ஒரு புயல் அடங்கியது போல நானும் அருணும் வாசலில் நின்று அவர்கள் போவதை பார்த்து கொண்டிருந்தோம். நான் மெதுவாக கேட்டேன், எல்லாம் முடிந்து விட்டதா? அருண் எதையோ சொல்ல போக அவர் போன் அடித்தது. அவர் போனை எடுத்து சிலவற்றை கேட்டார். அவர் முகம் இறுகியது. என்ன சொல்கிறீர்கள்? விபத்து நடந்ததா என்று கேட்டார். பிறகு என்னை பார்த்து சொன்னார், வினோத் கார் நகரத்திற்கு வெளியே ஒரு லாரியுடன் மோதிவிட்டது. மருத்துவமனையின் சூழல் விசித்திரமாக இருந்தது. வெள்ளை காரிடர்களின் மருந்தின் நாற்றமும் ஒரு அறியாத பயமும் பரவி இருந்தது. அருண் என்னை காரில் காத்திருக்க சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். அவர் வினோத்தின் நிலையை காண செல்லவில்லை, மாறாக தன் வாழ்க்கையின் 20 வருடங்களை அளித்த அந்த மனிதனின் கடைசி மூச்சுக்கு உறுதி செய்ய சென்றார். சிறிது நேரம் கழித்து திரும்பினார். முகம் அமைதியாக இருந்தது, ஆனால் கண்களில் புயல் அடங்கிய நிம்மதி இருந்தது. காரை ஓட்டிக்கொண்டே சொன்னார், டாக்டர்கள் அவர் உயிர் பிழைப்பார் என்கிறார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் தன் காலில் நிற்க முடியாது. அவருடைய ஆணவம், அவருடைய சக்தி எல்லாமே இப்போது ஒரு சக்கர நாற்காலியுடன் கட்டுப்பட்டு விட்டது. வழியில் சுந்தரியம்மாவும் 2 சகோதரர்களும் எதிரில் வந்தார்கள். அவர்கள் முகங்களில் இப்போது பணக்கார தோற்றமில்லை.
பிச்சைக்காரனை போன்ற உதவியின்மை இருந்தது. அவர்களுடைய விலை உயர்ந்த உடைகள் மருத்துவமனை தூசியில் இருந்தது. கண்கள் காய்ந்திருந்தன. சுந்தரியம்மா கத்தினார், பாரு, உன் சகோதரனுக்கு நீ என்ன செஞ்சிட்ட? அருண் காரை நிறுத்தாமல் குளிர்ந்த குரலில் பதில் அளித்தார், நான் எதுவும் செய்யல. இது அவனுடைய சொந்த ஆணவம் மற்றும் பைத்தியக்காரத்தனத்தின் விளைவு. கடவுள் குற்றம் செய்தவனுக்கு தான் தண்டனை கொடுத்திருக்கிறார். இப்படி கூறிவிட்டு அவன் காரின் வேகத்தை அதிகரித்தான். அவன் திரும்பி பார்க்கவில்லை. அவருக்காக அந்த வாசல் என்றென்றைக்கும் மூடப்பட்டு விட்டது. அடுத்த சில வாரங்கள் மிகவும் பிஸியாக கழிந்தன. அருண் வியாபாரத்தை அவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் கையாண்டார். பழைய உதவியாளர்கள் கூட ஆச்சரியப்பட்டார்கள். அவர் தன் அப்பாவுக்கு விசுவாசமானவர்களை மீண்டும் வேலைக்கு அழைத்தார். வினோத்தின் எல்லா ஊழியர்களையும் ஊழல்வாதிகளையும் நீக்கினார். இப்போது வீடு உண்மையிலேயே ஒரு அமைதியான, நிம்மதியான புகலிடமாக மாறியது. ஒரு நாள் காலை வக்கீலையா வந்தார். அவர் கையில் சில ஆவணங்கள் இருந்தன. அவர் சொன்னார், சார், உங்க உத்தரவின்படி நான் நித்யா மற்றும் சாருவின் மாமனார் வீட்டாருக்கு சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பிவிட்டேன். உங்கள் சொத்தில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று தெளிவாகிவிட்டது. வக்கீல் சிரித்து கொண்டே சொன்னார், நித்யாவின் கணவர் ஒரு வாரத்திற்குள் விவாகரத்து அனுப்பிவிட்டார். அவர் குடும்பம் உங்கள் வீழ்ச்சியடைந்த வியாபாரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள் என்று நம்பியது. நம்பிக்கை முடிந்த போது உறவும் முடிந்தது. அவர்கள் நித்யாவை அவள் உடைமைகளுடன் அவள் தாயின் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். செல்வாக்கு இல்லாத மருமகள் அவர்களுக்கு சம்பந்தமில்லை. அருண் ஆழமான மூச்சு விட்டார். ஆசையின் முன் உறவுகள் இப்படித்தான் உடையும். சில வாரங்களுக்கு பிறகு அவர் திடீரென்று என்னிடம் சொன்னார், தயாராகு, நாம் உன் வீட்டிற்கு போகிறோம். நாங்கள் ஒரு சாதாரண காரில் எங்கள் கிராமத்தை நோக்கி புறப்பட்டோம். கார் தெருவில் நுழைந்த போது எல்லோரும் ஆச்சரியத்துடன் எங்களை பார்த்தார்கள். அம்மாவும் அப்பாவும் எங்களை பார்த்து ஓடி வந்தார்கள். அம்மா இப்போது முன்பை விட மிகவும் ஆரோக்கியமாக தெரிந்தார். அவர் முகத்தில் மீண்டும் ஆரோக்கியத்தின் சிவந்த நிறம் திரும்பியது. என் செல்ல மகள். அம்மா என்னை கட்டிப்பிடித்து கதறி அழுதார். உன்னை நினைத்து நாங்கள் கரைந்து விட்டோம். கடவுளுக்கு நன்றி, நீ சந்தோஷமாக இருக்கிறாய். நான் கண்களை உயர்த்தி பார்த்தேன். அருண் அப்பாவுடன் மிகவும் அன்புடனும் மரியாதையுடனும் பேசிக் கொண்டிருந்தார். இப்போது அவர் என் அப்பா பயந்து என் திருமணத்தை முடித்து வைத்த அந்த மனநலம் குன்றியவர் இல்லை. மாறாக அவர் ஒரு பெருமைப்படத்தக்க உண்மையான மற்றும் அன்பு செலுத்தும் மருமகன். அருண் அப்பாவின் கையை பிடித்து சொன்னார், என் கையில் உங்கள் மகளின் கையை எந்த நிலையில் கொடுத்தீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்கள் மகளின் தியாகத்தின் கடனை நான் ஒருபோதும் அடைக்க முடியாது. ஆனால் நான் சத்தியம் செய்கிறேன், அவள் கண்களில் இனிமேல் கண்ணீர் வராது. நான் அத்தையின் சிகிச்சைக்கும் சகோதரிகளின் படிப்புக்கும் திருமணத்துக்கும் ஒரு நிதி ஏற்படுத்திவிட்டேன். இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அப்பாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் நடுங்கும் குரலில் சொன்னார், மகனே, நான் என் மகளை ஒப்பந்தம் செய்தேன். என்னை மன்னித்துவிடு. ஆனால் நீ அந்த ஒப்பந்தத்தை ஒரு விலை மதிப்பற்ற உறவாக மாற்றிவிட்டாய். நீ என் மரியாதையை காப்பாற்றிவிட்டாய். அந்த நாளில் என் குடும்பம் முழுவதும் நான் உண்மையான மகிழ்ச்சியை பார்த்தேன். அந்த மகிழ்ச்சி பணத்தால் அல்ல, நிம்மதி மற்றும் மரியாதையால் கிடைப்பது. திரும்பி வரும் வழியில் காரின் அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதி சாந்தியால் நிறைந்திருந்தது. வீட்டை அடைந்தவுடன் அருண் என் கையை பிடித்து சொன்னார், உன் அப்பா நீ தியாகம் செய்ததாக சொன்னார். ஆனால் உண்மை என்னவென்றால் நீ உன் குடும்பத்தின் மரியாதைக்காக பலியிட்டாய். அந்த பலியை நான் கௌரவிக்க விரும்புகிறேன். பிறகு அவர் மெதுவாக சொன்னார், சில நாட்களுக்கு முன் வக்கீல் கொண்டு வந்த ஆவணங்களில் எல்லா சொத்துக்களும் உன் பெயரில் உள்ளது. இது ஓர் உபகாரம் அல்ல, உன் உரிமை. நீ இந்த வீட்டின் ராணி, என் வாழ்க்கையின் துணை. நான் அந்த ஆவணங்களை பார்க்காமலேயே என் தலையை அவர் மார்பில் சாய்த்து கொண்டேன். என் தேடல் இப்போது முடிந்தது. நான் இந்த வீட்டிற்கு பணத்தை தேடி வந்தேன். ஆனால் கடவுள் எனக்கு பணத்துடன் மரியாதை, அன்பு, அமைதி மற்றும் என் ஆன்மாவின் காயங்களுக்கு மறந்துவிட்ட ஒரு வாழ்க்கை துணையையும் கொடுத்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நகரத்தை சொர்க்கமாக மாற்றினோம். இப்போது எங்கள் வருங்கால வாழ்க்கை அந்த சொர்க்கத்தில் கழிய போகிறது. என் கதை நமக்கு இதுதான் கற்றுக் கொடுக்கிறது.
உண்மையான செல்வம் பணம் அல்லது சொத்து அல்ல, மாறாக மன அமைதி, மரியாதை மற்றும் உண்மையான உறவுகள்தான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய மூலதனம். பேராசை எப்போதும் மனிதனை வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் தான் இட்டு செல்லும். நன்றி.